ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் டைம் பாஸ் 360 வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 சனிக்கிழமை ரிவ்யூ. இன்னைக்கு வந்தவர் விஜய் சேதுபதி. சொல்வதுக்கு படி தர்பிஸ் பொல்லா பொல்ல நு சொன்னாரு. ஆனா வந்து ரோஸ்ட் பண்ண வேண்டியவரை பக்கத்துலவே வச்சுட்டு என்ன பேசுறதுன்னு பார்த்தா பாதி ஹிண்ட் பாதி கவிதை. அட நேரமா சொல்லுங்க சார். யாருக்குன்னு ஆடியன்ஸ் பார்த்துட்டே இருக்காங்க. செல்லட்டும் முதல்ல பிராங்க் விஷயம். பிரஜன் கமருதீன் பிரவீன் சேர்ந்து பிராங்க். ஓகே பிராங்க் சரி. ஆனா சாண்ட்ராவுக்கு வந்த பாதிப்பு அது ஏதோ ஜாலியா கிடையாது. இதுக்குள்ள பிரவீன் வந்துட்டு ஆக்டிங் அப்படின்னா இது அதுனால நாங்க அப்படின்னு நாடக கழக தலைவர் மாதிரி லெக்சர் கொடுக்க ஆரம்பிச்சாரு. டேய் எத்தனை படத்துல நடிச்ச. எந்த மேடையில ஆடியன்ஸ் உன்னையை ரெகக்னைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா நீங்க ஆக்டிங் கத்துக்கோங்க நூ சொல்லுவீங்க. அப்சல்யூட்லி செம கண்டாயிடுச்சு. சுபிக்ஷாவும் அப்படித்தான் கேட்டாங்க. ஆனா உடனே அவரும் ஒரு நடிகர் நு வந்து கவ பண்ணிட்டாரு விஜய் சேது சார். சரி சார் ஆனா யாரு எந்த லெவல்னு கிளாரிஃபை பண்ண வேண்டிய நேரம் அது. அடுத்து கனி. விஜய் சேது சார் சொன்ன கம்பேரிசன் செம்மையா இருந்துச்சு. மருந்துக்கு ஒரு துளி சர்க்கரை சேர்க்குறது ஓகே. நீங்க ஆனா சர்க்கரையை டீஸ்பூன்ல ஊற்றுறீங்க. சூப்பரான லைன். ஆனா கனி அங்கேயும் நாடகம். நான் ரொம்ப நல்லவங்க நான் சின்சியர் சார் என்று செல்ஃப் அப்ரிஷியேஷன் மோட். டேய் இந்த வாரமே நீ தெரியவே இல்லை. வந்த பின்னாடி பிராங்க் அண்ட் டாஸ்க் டிஸ்கஷன் எல்லாத்திலும் காணுமே இல்லை. பிக் பாஸ்ல வந்து பாசிட்டிவிட்டி மட்டும் காட்ட முடியாது. கொஞ்சம் ரியல் ஃபேஸ் கொஞ்சம் ரியாக்ஷன் கொஞ்சம் ஃப்ளா இருந்தால்தான் மனிதரு. இதைத்தான் நீ மிஸ் பண்ணிட்ட. அடுத்து திவாகரும் கமருதீனும். கமருதீன் வந்து பிசியோதெரபி படிச்சவரு. ஆனா நடக்குறது சைக்காட்ரிஸ்ட் மாதிரி டயக்னோசஸ். அவருக்கு இது அவளுக்கு அது. மூஞ்ச மேல நம்பிக்கையோட சொல்லிக் கொண்டே இருக்கார். விஜய் சேதுபதி என்ன சொன்னாரு தெரியுமா. நெருப்பா சொன்னாரு. ஆனா திவாகர் அட அவரை கேலி பண்ணுறது ஹைலைட் போல புரியாமிருக்கான். யாராவது சிம்பிளா சொன்னா புரியாத ஆளுக்கு 100 ஹிண்ட் போட்டாலும் பயனில்லை. அரோரா இது தான் டுடே எஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அரோரா எழுந்து பேச வந்தப்போ சார் வந்து காலையில பொங்கல் சாப்பிட்டீங்களா நூ ஜோக் பண்ணார். அர்த்தம் ஆடியனுக்கு புரியும். ஆனா அரோராக்கு புரியாது. அந்த பொண்ணுக்கு சரி நேரமா கொஞ்சம் கச்சிதமா சொல்லி புரிய வைக்கணும். அதுதான் ஹோஸ்ட் வேலை. ஆனா இங்க வந்து உட்காருங்கன்னு சொல்றாரு. அங்கேயே சீன் டிராப். துஷார் வெளியே போனது சர்ப்ரைஸ் இல்லை. ஆனா போறப்போ டான்ஸ் அடிச்சு போனது சம்பாலக். நண்பா ஷோ முடிஞ்சுடுச்சு நான் விதா போறேன் அப்படின்னு போனாரு. வெளியே போன பிறகு தான் அவருடைய ஆக்சுவல் கரியர்லே பர்ஃபார்மன்ஸ் காமிக்கணும். அவருக்கு சான்ஸ் இருக்கு. இன்னிக்கு விஜய் சேதுபதி லைன்ஸ் சோலிடா இருந்துச்சு. ஆனா டெலிவரிங் இன்கம்ப்ளீட். டிரெக்டா சொல்ல வேண்டிய இடத்துல ஹிண்ட் கொடுக்க வேண்டிய